பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. மாத்தார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்து உன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் என்று 21வது பாசுரத்திலே கண்ணபிரானை பார்த்து தெரிவித்தார்கள் கோபிகைகள். ஒரு விரோதியானவன் எப்படி தன்னுடைய வலிமையெல்லாம் தொலைந்து உன்னுடைய திருவடிகளிலே வந்து விழுவானோ அதுபோலே நாங்கள் வந்தோம் என்று சொன்னார்கள். கண்ணபிரானுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. நீங்கள் அத்தனை பேரும் என்னுடைய அடியவர்களாயித்தே, ஏதோ விரோதிகள் வந்தார் போலே நாங்கள் வந்தோம் என்று சொல்கிறீர்களே என்று கேட்டான். யோசித்து பார்த்தால் இந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். பகவானுக்கு நாம் விரோதியா அல்லது அடியவனா என்று. ஏதோ இந்த ஜென்மத்திலே இப்பொழுது நாம் அடியவனாக இருக்கிறோம். ஆனால் எத்தனையோ ஜென்மங்களாக பகவான் என்னால் யாரென்றே தெரியாமலோ அல்லது பகவானை எதிர்த்து கொண்டோ தானே நாம் இருந்தோம். இத்தனை காலம் நாம் விரோதியாக இருந்தோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய அகங்காரம். நான் யார் தெரியுமா, எனக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது தெரியுமா, என்னை நானே காப்பாற்றிக் கொள்வேன் என்றெல்லாம் நினைத்திருந்தோம். அதுவரை நாம் விரோதிகளாக இருந்தோம். அந்த அகங்காரம் நாம் என்றைக்கு அந்த அகங்காரத்தை தொலைக்கிறோமோ அதுக்கு மேல் நமக்கு வேறற்ற மரம் போலே அவனுடைய திருவடிகளிலே விழ வேண்டியதுதான் தாமதம் என்று பெரியவர்கள் காட்டுகிறார்கள். அப்படி அந்த அகங்காரம் தொலைந்து வந்தமையை மீண்டும் இந்த பாசுரத்திலே ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார்கள் கோபிகைகள். அங்கண்மாஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கனிரண்டும் கொண்டெங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். அகங்காரம் தொலைய பெற்று வந்தோம் என்று தெரிவிக்கிறார்கள். அந்த அகங்காரம் பல்வேறு படிகளிலே நாம் பார்க்கிறோம். நான் யார் தெரியுமா என்று சாதாரண ஒரு மனிதன் கேட்பான். அவனுக்கு என்று சொந்தமாக ஒரு வீடு வாசல் இருக்கும், அவ்வளவுதான். அவனுக்கே அதிகமான அகங்காரம் இருக்கும். ஆனால் ஒரு அரசன் இருக்கிறான், ஒரு ராஜா இருக்கிறார், பெரிய தேசத்துக்கு அரசராக இருக்கிறாய். அவர் எப்படிப்பட்ட தேசத்துக்கு அரசராக இருக்கிறார்? கண் மா ஞாலத்தரசர், ரொம்ப அழகியதாய் விசாலமாய் பெரிய ஞாலத்துக்கெல்லாம் தலைவர் என்று கொண்டாடப்படக்கூடிய ஒரு அரசர் இருந்தார் என்னால் அவருக்கு எவ்வளவு அகங்காரம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்டவர் அபிமான பங்கமாய் வந்து, நமக்கெல்லாம் அகங்காரம் தொலைய பெறுவது என்பது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் பெரிய ராஜாக்கள் அவர்கள் அந்த அகங்காரத்தை விடுத்து பகவான் திருவடிகளிலே வீழ்வது என்பது மிக மிக பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ராஜாக்கள் அகங்காரம் தொலைந்து எப்படி விழுவார்களோ அதுபோலே நாங்கள் வந்தோம். அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். இந்த வார்த்தையை கேட்ட உடனேவே நமக்கு எந்த சரித்திரம் ஞாபகம் வரும்? துரியோதனனும் வந்தான் கண்ணனிடத்திலே, அர்ஜுனனும் வந்தான். துரியோதனன் பார்த்தான், நான் பெரிய ராஜா, நான் இவனுடைய அந்த கண்ணனுடைய காலடியிலே நான் உட்காருவதா என்று தலைமாட்டிலே அமர்ந்தான். அர்ஜுனன் வந்தான், அவன் எந்த அகங்காரமும் இல்லாமல் கண்ணனுடைய திருவடிக்கு பக்கமே அமர்ந்தான். எழுந்தவுடனே கண்ணன் யாரை பார்த்தான்? அர்ஜுனனைத்தான் பார்த்தான். திருவடிகளிலே அமர்ந்த அர்ஜுனன் அவன் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். அகங்கரித்து தலைமாட்டிலே அமர்ந்த துரியோதனன் அவன் விழுந்தான் என்று பார்க்கிறோம். அப்படி அரசர்கள் எல்லாரும் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார் போல் கூட்டம் கூட்டமாக வந்து அந்த அரசர்கள் விழுகிறா போலே இருக்கிறா போலே நாங்கள் எங்களுடைய தலையை உன்னுடைய திருவடியிலே வந்து மடுத்தோம், தலை பெய்தோம் என்று தெரிவித்தார்கள். சரி, உங்களுடைய நோன்பு முடிந்தது, உங்களுடைய வந்த காரியம் நிறைவேறியதல்லவா, நோன்பு முடிந்தது என்று நான் கொள்கிறேன், நீங்கள் புறப்படலாம் என்று கண்ணன் தெரிவித்தான். அந்த சமயத்திலே, ஐயோ, இன்னும் நோன்பு ஆரம்பிக்கவே இல்லை, இன்னும் நீ எங்களுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் பல உள்ளன, ஒன்றொன்றாக சொல்கிறோம் கேள். நீ என்ன செய்ய வேண்டும்? கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. கிங்கிணி என்று ஒரு சின்ன ஆபரணம் போலே இருக்கும், அரைநான், குழந்தைகளுக்கு அரைநான் கட்டுவார்களே, அந்த அரைநானில் இருக்கக்கூடிய
அந்த ஒரு பந்து போல இருக்கும். அது வளையமாக இருக்கும். வளையத்திலே ஒரு பந்து தொங்கிக் கொண்டிருக்கும். இந்த பந்துக்குள்ளே ஒரு சின்ன பரல் இருக்கும். இந்த குழந்தை ஓடும் பொழுதும் வரும்பொழுதும் எல்லாம் அந்த மணியானது, இந்த கிங்கிணியானது ஆடிக்கொண்டே இருக்கும். அந்த ஆடிக்கொண்டிருக்கின்ற சமயத்திலே இந்த உள்ளே பரல் எழுப்பக்கூடிய ஓசை அது ஜல் 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 என்று வெளியிலே கேட்கும். சலங்கை போல இருக்கும் என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த கிங்கிணியானது எப்படி இருக்கும் என்னால், ரொம்ப பெரிதாக வாய் திறக்காமலும் ரொம்ப மூடிக்கொள்ளாமலும் திறந்தும் திறவாமல் மலர்ந்தும் மலராத என்று சொல்கிறோமே, அதுபோல திறந்தும் இருக்கும், அதே சமயத்திலே மூடியும் இருக்கும். அப்படி கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே, ஒரு தாமரையானது முழுவதுமாக மலராமல் இல்லை இன்னும் மூடிக்கொண்டிருக்கிறது என்கிற நிலையிலும் இல்லாமல் அப்படி மலர்ந்தும் மலராத தாமரை, கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. உன்னுடைய சிவந்த திருக்கண்களாலே எங்களை நீ எப்படி கடாட்சிக்க வேண்டும், எப்படி அனுகிரகிக்க வேண்டும் என்னால் சிறிது சிறிதாக அனுகிரகிக்க வேண்டும். சுவாமி, கேட்பதுதான் கேட்கிறோம், பெரியதாக அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்கலாமே என்னால் பகவானுடைய கடாட்சம் கூட அப்படியே ஒரு மடை திறந்த வெள்ளம் போலே வந்து விட்டதானால் நம்மால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. சிறுக சிறுக ஒரு குழந்தைக்கு எப்படி நாம் பார்த்து பார்த்து சிறுக சிறுக அன்னத்தை இடுவோமோ, அதுபோல எம்பெருமானுடைய கடாட்சமானது சிறுக சிறுக நம் மேல் விழ வேண்டும். செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல். உன்னுடைய அந்த திருக்கண் நோக்கமானது எப்படி இருக்க வேண்டுமென்னால், ஒரே சமயத்திலே சூரியனும் உதிக்கிறது சந்திரனும் இருக்கிறான் என்னால் எப்படி இருக்கும், அதுபோல இருக்க வேண்டும். இப்போ சூரியத்திலே பிரகாசம் இருக்கிறது, ஆனால் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. ஒரு குணம் நமக்கு தேவையாக இருக்கிறது, மற்றொரு குணம் நமக்கு அவ்வளவு சௌக்கியமாக இல்லை. சந்திரனை பார்த்தால் அதிலே குளிர்ச்சி இருக்கிறது, ஆனால் அந்த அளவுக்கு பிரகாசம் இல்லை. அப்போ உன்னுடைய கடாட்சமானது எப்படி இருக்கணும், சூரியனைப் போலே பிரகாசமாக இருக்க வேண்டும், சந்திரனைப் போலே குளிர்ச்சியாக இருக்க வேண்டும். திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். உன்னுடைய அழகிய கண்களாலே எங்களை நீ பார்த்தாயானால், அப்படி ஒரு முறை உன்னுடைய கடாட்சம் எங்கள் மீது பட்டதானால் என்ன ஆகும், எங்களுக்கு எங்கள் மேல் சாபம் இழிந்து, எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சாபமானது உடனே தொலையும். எங்கள் சாபம் தீரப்பெற்று நாங்கள் என்ன ஆவோம், எங்களுக்கு என்ன தேவையோ அது எங்களுக்கு கிடைத்துவிடும். அனிஷ்ட நிவிருத்தி, அது சாபம் தீர பெருகை. இஷ்டப்பிராப்தி, எங்களுக்கு தேவை என்ன என்னால் உன்னோடு சேருவது, கண்ணனோடு சேருவது தான் எங்களுக்கு மிகவும் இஷ்டம். எங்களுக்கு சாபம் என்னால் என்ன, ஏதோ பல பல புராணங்களிலே பார்க்கிறோமே, இவர் கல்லாக போக வேண்டியது, இவர் நாயாக போக வேண்டியது, இப்படி ஏதாவது சாபம் இவர்கள் பெற்றிருக்கிறார்களா என்னால், இவர்களை பொறுத்தவரை சாபம் என்னால் கண்ணனை பிரிந்திருத்தல், அது சாபம். கண்ணனோடு மறுபடியும் கூடினால் அந்த சாபம் அது தீர்ந்தமை. இதுதான் பிரபன்னர்களுக்கு எது சாபம், பகவானோடு பிரிந்திருந்தால் அது சாபம், பகவானோடு சேர்ந்தால் அந்த சாபம் தீர்தல். இதைத்தான் காட்டுகிறார்கள். இத்தனை நாள் உன்னோடு பிரிந்து நாங்கள் வாடுகின்றோம், அந்த சாபமானது உன்னுடைய கடாட்சத்தாலேயே தீர வேண்டும். அதற்கு சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல், எங்கள் மேல் சாபம் இழிந்து என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள். இத்தனை காலம் பகவானுடைய கடாட்சம் விழுந்தாலும் அதை எங்களுடைய அகங்காரம் தடுத்து கொண்டிருந்தது. நீ யார் என்னை பார்ப்பதற்கு, நானே என்னை காப்பாற்றிக் கொள்கிறேன் என்றெல்லாம் நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம். இப்பொழுது எங்களுக்கு அந்த அகங்காரமானது நன்றாக தீர்ந்து விட்டது. உன்னுடைய ஒரு கடாட்சம் வரும் பொழுது அதை தடுப்பதற்கு எந்தவித இதயம் சக்தியும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் அப்படியே வந்து தலை பெய்தோம் என்கிற கணக்கிலே உன்னுடைய திருவடிகளிலே வேறற்ற மரம் போலே விழுந்து விட்டோம் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார்கள். இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி, அகங்கரித்து நாம் திரிந்தோமானால் பகவானுடைய கடாட்சம் நம் மீது விழாது, அது விழுந்தாலும் பயன்படாது. அந்த அகங்காரம் தொலைந்து எம்பெருமானிடத்திலே போய் நான் நின்றோமானால் அந்த கடாட்சம் நம் மீது விழும். அவனுடைய கடாட்சத்தாலே நமக்கு ஏற்படக்கூடிய பல பல நன்மைகள் எல்லாம் தொடர்ந்து ஏற்படும் என்கிற அழகான கருத்தை இந்த பாசுரத்திலே ஆண்டாள் வலியுறுத்துகிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.